ஹரே கிருஷ்ணா. உயிரிலிருந்து உயிர் தோன்றுகிறது. வழங்கியவர் தெய்வ திரு ஆனாச்சானா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள். அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியரான ஆனாச்சானா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா அவர்களுடனான காலை உலா உரையாடல்கள். உயிரிலிருந்து உயிர் தோன்றுகிறது எனும் இந்த புத்தகத்தையே நாம் இன்று முதல் படிக்க இருக்கின்றோம். முன்னுரை: நவீன விஞ்ஞானிகளின் கூற்றுகளை பரிசோதித்து நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் என நினைக்கும் மக்களை இந்நூல் விழிப்படைய செய்யும். உயிர் உயிரிலிருந்து தோன்றுகிறது என்னும் இந்நூலில் இந்நூற்றாண்டின் தலை சிறந்த தத்துவ ஞானிகள் மற்றும் அறிஞர்களுள் ஒருவரான தெய்வ திரு ஆனாச்சானா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள் நவீன விஞ்ஞானிகளின் மற்றும் அவர்களது விஞ்ஞானத்தின் மேலெழுந்த வாரியான கருத்துகளையும் கோட்பாடுகளையும் நம்பிக்கைகளையும் மிகச்சிறந்த ஆனால் எளிய முறையில் விமர்சிக்கிறார். உயிரை பற்றியும் அதன் தோற்றுவாயை பற்றியும் தற்காலத்து மக்கள் கொண்டுள்ள நாகரிக கொள்கைகள் எவ்வாறு முற்றிலும் ஆதாரமற்ற அனுமானங்களின் அடிப்படையில் அமைந்துள்ளன என்பதை ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள் தமது தெளிவான வாதங்களின் மூலம் தகர்ப்பதே இந்நூலின் சிறப்பு அம்சமாகும். ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள் 1973 அமெரிக்காவில் உள்ள லாஸ் ஏஞ்சலஸில் அவரது சீடர்களுடன் காலை உலாக்கள் சென்ற போது நிகழ்த்திய உரையாடல்களின் ஒலிப்பதிவுகளை அடிப்படையாக கொண்டு இந்நூல் அமைந்துள்ளது. விஞ்ஞானத்தை மையமாக கொண்ட இவ்வுரையாடல்கள் பெரும்பாலும் ஸ்ரீல பிரபுபாதா அவர்களுக்கும் அவரது சீடரும் உயிர் பொருள் ரசாயன விஞ்ஞானியுமான டாக்டர் தௌடம் தாமோதர சிங்குக்கும் இடையே நிகழ்ந்தவையாகும். டாக்டர் சிங் தற்போது பக்திவேதாந்த கழகத்தின் இயக்குனராக பணியாற்றுகிறார். இந்நிறுவனம் விஞ்ஞானம், தத்துவம், மத சாஸ்திரம் ஆகிய துறைகளில் முதுநிலை ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளும் சர்வதேச மையமாக விளங்குகிறது. பெரும்பாலான விஞ்ஞானிகள் தனிப்பட்ட முறையில் உயிர் பருப்பொருளிலிருந்து தோன்றுகிறது என்ற கூற்றில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டுள்ளார்கள். இருந்தாலும் தங்களது கூற்றை நிரூபிப்பதற்கான சாட்சியம் தம்மிடம் இல்லை என்றும் அதில் உள்ள விடை காண முடியாத பிரச்சனைகளையும் ஒப்புக்கொள்கிறார்கள். உயிர் பருப்பொருளில் இருந்து தோன்றுகிறது என்றும் உயிரை மீண்டும் அதன் பருப்பொருள் நிலைக்கு திருப்ப முடியும் என்றும் அவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். என்றாலும் அவர்களது கருத்துக்கு விஞ்ஞான ரீதியான அடிப்படை எதுவும் இல்லை என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். எனவே அவர்களது கூற்று மேலெழுந்த வாரியானது, விஞ்ஞான முறைக்கும் விஞ்ஞான ஞானத்துக்கும் புறம்பானது. என்றாவது ஒரு நாள் யாராவது ஒருவர் எப்படியாவது இக்கூற்றை நிரூபிக்க கூடும் என்ற ஆர்வத்துடன், எதிர்பார்ப்புடன், அயராத நம்பிக்கையுடன் அவர்கள் இருக்கிறார்கள். விஞ்ஞானத்தின் மூலம் தொழில்நுட்பம் கண்டுள்ள மனங்கவரும் சாதனைகள் நவீன விஞ்ஞானிகளுக்கு பெரும் மதிப்பை தேடி தந்துள்ளது. எனவே உயிரின் தோற்றம் குறித்து பரிசோதிக்க முடியாத, நிரூபிக்க முடியாத கருத்துக்களை இவ்விஞ்ஞானிகள் தெரிவித்தாலும் மக்கள் அவற்றை கண்மூடித்தனமாக நம்புகிறார்கள். Passage about Earth, அதாவது பூமியை பற்றிய பகுதி எனும் ஆங்கில நூலில் வில்லியம் ஈர்வின் தாம்சன் எழுதுகிறார். ஒரு காலத்தில் மத குருக்களின் அதிகாரத்தை மீறுபவர்கள் நரகம் செல்வார்கள் என்று நம்பப்பட்டது போல் இக்காலத்து விஞ்ஞானிகளின் கருத்தை ஏற்காதவர்கள் அறிவற்றவர்கள், புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் என நம்பப்படுகிறது. மேலும் டார்வின் கொள்கையை சந்தேகிப்பவர்களின் மனநிலை சந்தேகத்திற்கு உள்ளாகிறது என்று தாவரவியல் விஞ்ஞானி கேரட் ஹார்டின் குறிப்பிட்டு உள்ளார். உயிர் உயிரிலிருந்து தோன்றுகிறது என்ற இந்நூலில் உயிர் உயிரிலிருந்துதான் தோன்றுகிறது என்ற உண்மை சாதாரண தர்க்க சாஸ்திரத்தை கொண்டு தெள்ள தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. உயர் சக்தியான உயிர், அதாவது ஆத்மா இல்லாமல் எந்த விதமான பருப்பொருள் கலவைகளிலிருந்து உயிர் தோன்றுவதற்கு வாய்ப்பு இல்லை என்பதையும் இந்நூல் விளக்குகிறது. பருப்பொருளில் இருந்து உயிர் தோன்றுகிறது எனும் கருத்தை ஆதரிப்பவர்களை தாக்குவது இந்நூலின் நோக்கமல்ல. மாறாக உண்மையான அறிவை பெறுவதற்கு அவர்களை ஊக்குவித்து அவர்களிடம் உள்ள கிடைத்ததற்கரிய அறிவையும் திறமைகளையும் உலகின் உண்மையான நலனுக்காக பயன்படுத்த செய்வதே இந்நூலின் உண்மையான நோக்கமாகும். இவ்வாறு இவற்றை எழுதியவர் டாக்டர் தௌடம் தாமோதர் சிங். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் அறிமுகம், விஞ்ஞானம், உண்மையும் கற்பனையும் என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிபிகேஷன் பெல்லை
அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.